நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை பதிவின் கடைசியில் நீங்கள் பாருங்கள். மற்றும் ஒரு பண வரவுக்கான அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு வரும். அதாவது அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னுடைய பஞ்சாங்க பதிவுகளில் நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை பதிவின் கடைசியில் நீங்கள் பாருங்கள். மற்றும் யோகங்களை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நம்ம பஞ்சாங்கத்துக்குள்ளே போவோம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சப்தமி. முடியும் நேரம் இன்று இரவு 9:49க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:16க்கு. அதன் பிறகு விஷாக நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:11 இருந்து 8:42 வரை. அதன் பிறகு காலை 10:14 இருந்து 11:15 வரை. மத்தியான வேளையில் 2:48 இருந்து 4:20 வரை. மாலை வேளையில் 5:21 இருந்து 6:22 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:17 இருந்து 2:48 வரை. யமகண்ட நேரம் காலை 8:42 இருந்து 10:14 வரை. குளிகன் காலை 11:45 இருந்து மதியம் 1:17 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 5 மணிக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்று கரிநாள். மற்றும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு நிலம், மிதுன ராசிக்கு ஊக்கம், கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு சலனம், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு இரக்கம். தொடர்ந்து நம்ம சுப உரைகள் பார்ப்போம். புதன் உரை காலை 7:11 இருந்து 8:12 வரை. சந்திர உரை காலை 8:12 இருந்து 9:13 வரை. குரு உரை காலை 10:14 இருந்து 11:15 வரை. சுக்கிர உரை மதியம் 1:17 இருந்து 2:18 வரை. புதன் உரை மதியம் 2:18 இருந்து 3:19 வரை. சந்திர உரை மதியம் 3:19 இருந்து 4:20 வரை. குரு உரை மாலை 5:21 இருந்து 6:22 வரை. முன்பு கூறியது போலவே நேற்று நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரம் பார்த்தோம். இன்று பரணி நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம். இவர்களுக்கு இந்த நட்சத்திரமாகப்பட்டது, அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இடம்பெறும் பொழுது அன்றைய தினம் இவர்களுக்கு ஒரு பண வரவுக்கான அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு வரும். அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம். அன்று இவர்கள் விசேஷ பிரார்த்தனை, அவர்கள் கடவுள்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிறது, அவங்களுடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அல்லது எந்த தெய்வங்களை அவர்கள் விரும்பி வணங்குகிறார்களோ அவர்களிடம் இந்த வேண்டுதல், அதாவது பண வரவுக்கான வழிமுறைகளை கொடுக்குமாறும், அல்லது அது எப்படி உங்களுக்கு ஒரு மன தெளிவு இதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கலாம். நிச்சயமாக அன்னைக்கு உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதே செய்யும். மற்றும் நம்மளுடைய யோகங்கள் பார்ப்போம். இன்று நம்ம பார்க்க போகிறது சந்திர அதியோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம். சந்திரனுக்கு நன்றாக கவனித்து கேளுங்க. சந்திரனுக்கு 6, 7, 8, அதாவது உங்களுடைய ராசிக்கு அங்கிருந்து எண்ணும் பொழுது 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர்கள் இவர்கள் இருப்பது, அதாவது யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம். அது என்னன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சந்திரயோகம் உள்ளவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இவர்களுக்கு வந்துடும். நல்ல படிப்பு, நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை துணையாகவும் இவர்களுக்கு கிடைப்பாங்க. இவங்கள் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். ஆரோக்கியத்துடனும் சுக சௌகரியங்களுடனும் இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அதாவது சந்திரனுக்கு, அதாவது உங்களோட ராசிக்கு 6, 7, 8 இந்த சுபர்கள், அதாவது புதன், குரு அல்லது சுக்கிரன் இருப்பது இப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரும். உங்கள் ஜாதகத்தில் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதா, உங்கள் குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த தசாபுத்தி காலங்களில் நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்க நல்ல சிறந்த இடங்களாக அது அமைந்து விட்டாலும், அவர்களுக்கு நல்ல பலமான இடம், ராசி வீடாக அது அமைந்து விட்டாலும் மிக சிறப்பாக இந்த பலன்கள் அவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். தொடர்ந்து
நாளைய பதிவில் இன்னும் மற்றொரு யோகத்தை பற்றியும் மற்றொரு நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.